விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ஏன்னா அவர் விசுவாசத்தின் தகப்பன், விசுவாசத்தின் பிள்ளைகள். இந்த விசுவாசம் நம்ம விசுவாசம் வாயில சொல்வதனால் மாத்திரம் கிடையாது. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினால் தான் வருகிறது. நம்முடைய வார்த்தையினால் மாத்திரம் கிடையாது. அவருடைய வார்த்தை எடுத்து நம்மளுடைய வாயில நம்மளுடைய வார்த்தையாக மாற்றும் பொழுதுதான் விசுவாசம் பெருகுது. மீண்டும் சொல்ற பாருங்க, விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தை எடுத்து நம்மளுடைய வார்த்தையில நம்மளுடைய வாயில வார்த்தையாக வைக்கும் பொழுதுதான் அது விசுவாசம் பெருகுது, விசுவாசம் வருது. அதனாலதான் விசுவாசம் கேள்வினால வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும், வேற எந்த ஒரு வழியிலும் வராது. அல்லேலூயா. அதனாலதான் விசுவாசம் தேவன் நம்ம கிட்ட எதுனா எதிர்பார்க்கறாரு, பொண்ணு பொருள் அது கிடையாது, விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாரு.